ரெசிபி இப்போ செய்ய போகிறது வந்து ஆந்திரா பிரியாணி. பாருங்கள், நம்மளுக்கு தேவையான இப்போ நான் செய்கிறது வந்து 1 கிலோ பிரியாணி செய்கிறேன். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கன் போடுறேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு போடலாம். நெய் வேணால் நெய் ஊற்றலாம். எங்கள்கிட்ட நெய் இல்லை. நெய் இல்லாதால வந்து நம்ம இது போட்டுக்கலாம். 1 பிரியாணி இலை, 2 இலைங்க பட்டை, 2 பச்சை மிளகாய், 4-5 லவங்கு, 1 ஸ்டாரு இதுக்கு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும், அவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நெருங்கிட்டு தான் நல்லாயிருக்கும். இதுமாரி நீளமாக கட் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் செய்கிறது வந்து என்ன செய்ய போகிறோன்னா, ஆந்திரா சைடு பிரியாணி க்ரீன் கலர் வரும். எல்லாரும் ரெட்டு செய்வாங்க. நாங்கள் வந்து க்ரீன் கலர் செய்ய போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். சின்ன சின்னதாக 2 பட்டை எடுத்துருக்குறேன், 4 லவங்கம் எடுத்துருக்குறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறேன். மிளகு வந்து ஒரு 5-6 மிளகு எடுத்துருக்குறேன். இப்போ இது கூட வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நான் பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், ஒரு 6-7 மிளகாய் எடுத்துருக்குறேன். எல்லாம் போட்டாச்சு. இப்போ பாரு, நான் புதினா போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதால் வந்து இப்போது இது வந்து நம்ம நைஸாக அரைக்கிறேன். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நான் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். வந்து இது நல்லா வதக்கிடுவேன். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்காச்சு. இப்போ நான் ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அது புதினாலாம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ அதையும் ஊற்றுறேன். இந்த பச்சை ஸ்மெல்லு வாசனை போகணும். அப்போ தான் நம்ம வந்து தக்காளி போடணும். இப்போ இது வதங்க இதில் நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் மொத்தம் பிரிஞ்சு வரும். வாசனையும் கமகமான்னு இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சிக்கனுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்றதை நான் காமிக்கிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். நான் 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதுலேயும் கொஞ்சம் போடணும். உப்பு அதுலேயும் போடணும். நான் லைட்டாக இதில் உப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போடுவேன். இதுக்கு நான் அப்புறம் வச்சு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து இப்போ தயிர் போடணும். தயிர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நம்ம கலரி ஒரு 10 நிமிஷம் வச்சா நல்லாயிருக்கும். இது போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான வீட்டு பொடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு நான் 1/2 ஸ்பூன் நான் போடுறேன். இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கணும். வச்சு ஒரு 10 நிமிஷம் இது ஊறுச்சுன்னா, இந்த மசாலாலாம் இதில் ஒட்டிடுச்சுன்னா அதில் இந்த மசாலாலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அப்படின்னா நம்ம பிரியாணியில் போட்டால் சிக்கனுங்க வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காமல் இல்லை, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இல்லை, ஒரு மாதிரியாக சப்புன்னு இருக்குதுன்னுவாங்க. இந்தமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும். பிரியாணியில் போட்ட கறி மாரி தெரியாது. இப்போ வந்து நான் 1 கிலோக்கு நான் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 கிலோ வந்து நான் பெப்பர் கிரேவி பண்ண போகிறேன். பிரியாணிக்கு சைடிஸ் இது நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வதங்கிடுச்சு. வெங்காயம் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்தமாரி நம்ம அடி பிடிக்காத மாரி பார்த்துக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ தக்காளியோட கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய தக்காளி 4 கிலோ தக்காளியும் போட்டுருக்கிறேன். இது கூட வந்து நான் மசாலா எதுவும் போடலை, பச்சை மிளகா மட்டும்தான் போட்டுக்கிறேன். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா நான் தக்காளிங்கள்லாம் இந்த எண்ணெயிலே க்ளீனாக வதங்கிடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பெப்பர் சிக்கன் எப்படி செய்ய போகிறேன்னா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். இது எதுவும் போட மாட்டேன். சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன். இது சிம்பிளாக பண்ணாலும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், 1 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம அதில் இப்போ சிக்கனில் போட்டு பரட்டி வச்சுருக்கிறோம். அதுக்காக வந்து இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா அப்புறம் நம்ம சிக்கன் போடுறதுக்கு சரியாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போடணும். பெப்பரை போட்டு உப்பு கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். வதங்குது. இப்போ இது வந்து லைட்டாக நம்ம உப்பு போடணும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். இந்த சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் வந்து காரப்பொடி போட மாட்டேன். லைட்டாக வந்து ஒரு 4 தக்காளி போடுவேன், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை இதுக்கு. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தனியா பொடி எதுவுமே இல்லை. வீட்டு பொடி போட்டாலும் போடுவேன். இப்போ அது கூட வீட்டு பொடி கூட இல்லை, பெப்பரோடு அதை முடிச்சுடுவேன் நான். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. எந்த அளவுக்கு வதங்கிட்டுருந்தேன். இந்தமாரி நீளமாக கட் பண்ணி போட்டால் அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம சாப்பிட சொல்ல அந்த சிக்கன் கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம பொடிசாக கட் பண்ணால் அது தூள் தூளாக போயிடும். அப்போ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்படி கட் பண்ணிட்டு லைட்டாக அங்கே வந்து சின்ன கால் தக்காளி கூட அவ்வளோதான் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இது கூட வந்து நம்ம சிக்கன் போடணும். சிக்கன் போட்டால் இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள், நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறேன், லைட்டாக மஞ்சத்தூள் போடுறேன் நான். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ நான் போட்டுக்கிறது என்னென்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து போடுறேன் நான். இது நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இது 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். ஒன்றுமே போடல நான். 1/2 கிலோ சிக்கனுக்கு அதை மட்டும் தான் போட்டுருக்குறேன் நான். இப்போ அதை வந்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடணும். ஹையில் வைக்கக்கூடாது, ஹையில் வச்சு அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடணும். 5 நிமிஷம் மூடி விடுவோம். இது கொஞ்சம் வதங்கும். இதிலே தண்ணி வரும், நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி இதுக்கு சரியாயிடும் வேகிறதுக்கு. அதுக்கும் உங்களுக்கு இது குயிக்காக ஆகிடும். அப்படின்னா இதை தான் போடணும், அதுதான் போடல. இப்போ அதை நம்ம பிரியாணியில் நல்லா போடுறதால இதை வந்து நம்ம சிம்பிளாக பண்ணால் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எப்பயுமே மசாலான்னு போட்டு போர் ஆகுதுன்றதால இப்படி பண்ணி பார்க்கலாம் சிம்பிளாக. ஒரு 5 நிமிஷம் அது ஆகட்டும். பாருங்கள், தக்காளியே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இருக்கிறதே தெரியல, ஃபுல்லு பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கறி போடுறேன். 1/2 கிலோ கறின்றது நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், இதில் மசாலா ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருக்குறோம். அந்த மசாலாவோட நம்ம போடுறோம். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கிறேன். 1 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கிறேன். நார்மல் அரிசி தான், வீட்டு அரிசி தான். வீட்டு அரிசி நான் வந்து நாங்கள் சமைக்கிறது வந்து பச்சை அரிசி தான். பச்சை அரிசி தான் நாங்கள் சாப்பிட்றது, நார்மல் அரிசி. அதுக்கு வந்து 2 டப்பா, 1 கிலோ ஊற வச்சுக்கிறேன்னா அதுக்கு வந்து 2 டப்பா அரிசி ஆகுது எனக்கு. அதில் வந்து 4 டப்பா தண்ணி வைக்கணும். நாங்கள் வந்து 2.5 டப்பா தண்ணி தான் வைப்போமே. 2.5 டப்பா தண்ணி வச்சு அது க்ளீனாகிடும். தம் கட்டி எடுக்கிறதுக்கு சரியாகும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். 1/2 கிலோ கறி, 1 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கிறேன்னு. இப்போ அரிசி ஊறிடுச்சு நல்லா. வீட்டு அரிசி தான், நார்மலு, பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை. இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி எப்படி வைக்கணும், நாங்கள் வந்து இது பச்சை அரிசிக்காக வந்து 2 டப்பா 1/2 கிலோ ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு நாங்கள் மொத்தமாக சேர்த்து 2.5 டப்பா தண்ணி வைப்போம். 2.5 டப்பா தண்ணி வச்சா அது எங்களுக்கு கரெக்டாக வரும். அது நாங்கள் ஐயில் வைக்காமல் சிம்மிலே வச்சு தம் கட்டி எடுக்கிறதால கரெக்டாக வரும். நார்மல் எப்படி செய்யணுமோ அதே மாதிரி வரும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அங்கே வந்துட்டு இது பச்சை அரிசி தான் நாங்கள் சாப்பிட்றது, புழுங்கல் அரிசி இல்லை. பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து தயிர் நெய் போட்டால் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதால நம்ம தயிர் நெய் போடுறதில்ல, வெறும் எண்ணெய் தான் போட்டிருக்கிறேன். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கடலை எண்ணெய் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறது. அதால் நாங்கள் வந்து நெய் போடாமல் இருக்கிறோம். இப்போ நாங்கள் போடுறது வந்து பாதி லெமன் போட்டிருக்கிறேன். பாருங்கள், பாதி லெமன் போடுறேன். பசங்களுக்கு நெய் பிடிக்கிறதால, தயிர் பிடிக்கிறதால பாதி லெமன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் லெமன் போட்டு ஒரு பண்ணிவிட்டு இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்றது. இங்கே பாருங்கள், இந்த கிளாஸ் ஊற்ற நான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் 2.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 கிளாஸு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நார்மல் அரிசி தான் இது, பாஸ்மதி இல்லை. நீங்கள் அதே மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள். நாங்கள் வந்து தனியா பொடி, காரப்பொடி, கரம் மசாலா எதுவுமே போடல. நாங்கள் மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். எண்ணெயில் 2 மிளகா போட்டுக்கிறேன்.
அரைச்சி 6 மிளகா போட்டிருக்கோம், சின்ன சின்ன மிளகா. நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதால கம்மியாக பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்றதால நாங்கள் பெரிய பாத்திரத்தை வச்சு சமைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேர் இது வந்து நாங்கள் ஆந்திராக்காரங்க சமைப்பாங்க அந்தமாரி, அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி எங்களோட வீட்டில் சமைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இது மூடி விடலாம் நம்ம கொஞ்சம் நேரம். உப்பு காரம் சரியாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்துச்சு. நாங்கள் எண்ணெய் ஊற்றுறது ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு சொல்லியிருக்கிற இருக்குதுங்க. க்ளீனாக ஆயிடுச்சு, புரிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து பெப்பர் வந்து நாங்கள் வீட்டிலே பொடி பண்ணி வைக்கிற பெப்பரும் கடையில் வாங்க மாட்டோம். பெப்பர் போட்டாச்சு. அதுக்கு அளவுக்கு நம்ம ஒரு திருப்பிட்டு நாங்கள் காரப்பொடி எதுவுமே போடலை. இதுதான் போட்டிருக்கோம். வெங்காயம், அரை தக்காளி போட்டு இந்த பெப்பர் போட்டுருக்கிறேன் நான். இது பெப்பர் சிக்கனான்றதால இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன போட போகிறோம்னா லைட்டாக கொத்தமல்லி மேலே தூவி விட போகிறேன். நான் தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட போகிறேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், காரம் ஹெவியாக இருக்கும். பெப்பர் போட்டுக்கிறதால காரப்பொடி எதுவும் நாங்கள் சேரலை. அதால் இது வந்து பெப்பர் சிக்கன் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடலாம். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், தண்ணி சோரமாகிடுச்சு. சாப்பாடு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஹையில் வச்சோம்னா இப்போ நம்ம வந்து சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு தம் கட்டி விட்டால் சாதத்துக்கும் தண்ணிக்கும் கரெக்டாகிடும். நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே. இப்போ நம்ம தம் கட்டி விடணும். தம் கட்டி விட்டால் சரியாயிடும். ஒரு 10 நிமிஷம் வேணும், அவ்வளோதான். சாதம் வெந்துடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் ஆகணும். 10 நிமிஷம் மூடி வச்சா சரியாயிடும் சாதத்துக்கு அந்த தண்ணிக்கும். இங்கே பாருங்கள், தம் கட்டி ஆயிடுச்சு. சாப்பாடு முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பழன்னு இருக்குது. ஒரு சோறுக்கு ஒரு சோறு ஒட்டாது, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே கொத்தமல்லி தூவி விடலாம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட்டு சொல்கிறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பெப்பர் சிக்கனுன்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சிம்பிள் தான். உங்களுக்கு இதுதான் வேணும், அதுதான் மசாலா இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கரம் மசாலா இல்லை, சிக்கன் மசாலா இல்லை, பெப்பர் மட்டும் பச்சை மிளகா போட்டு நான் சமைச்சிருக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.